ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி படி டிஎன்பிஎலோட எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎலுடைய 4வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸும் கோவை கிங்ஸ் வந்து மோதுறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு வந்து முன்னாடி நேற்று மேட்ச் பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். அதில் சிஎஸ்ஜி என்ஆர்கே மேட்ச்சை விட்டுருவோம். ஏன்னா நேற்று 2 மேட்ச் நடக்கிறதுனால என்னாச்சு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் முடியறதுக்கே டைம் ஆகிடுறதுனால அதுக்கப்புறம் அந்த மேட்சுடைய ப்ராப்பரான அப்டேட்ஸ் வந்து கிடைக்க மாட்டுது. யார் டாஸு, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் டீமில் இருக்காங்கிற அப்டேட்ஸ் வந்து எதுலேயுமே கிடைக்க மாட்டுது. எந்த அப்ளிகேஷன்ஸை பார்த்தாலுமே கிடைக்கல. நேற்று கிரிக்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே அப்டேட்டே வந்து பண்ணலை. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணாங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அந்த 2வது மேட்ச்சுக்கு டீம் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண வந்து முடியலை. ஏன்னா யார் யார் இருக்காங்கன்னே வந்து தெரியலை. தெரியாமல் எப்படி கொடுக்குறது. டாஸுடைய அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் நேற்று அந்த மேட்ச்சுக்கு வின்னர் மட்டும்தான் வந்து கொடுத்தேன். டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் அப்டேட் பண்ண வந்து முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் 3:30 மணி மேட்சான ட்ரிச்சி வெர்சஸ் மதுரை, அந்த மேட்ச் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. இப்போ அதில் சதுர்வேத் வந்து பார்த்தோம்னா நல்லா ரன்ஸ் அடிச்சிருந்தார், அவர் ட்ரீம் டீம் வந்தார். கே கார்த்திகேயன் ரன்ஸ் அடிச்சிருந்தார், ட்ரீம் டீம் வந்தார். பி சரவணன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து ரன்ஸ் அடித்து அவரும் ட்ரீம் டீம் வந்துட்டார். அடுத்து ஜி சிங்கு நான் கேப்டன்லேயே கொடுத்துருந்தேன். அப்புறம் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், நான் அதில் சொல்லியிருப்பேன். அவர் பவுலர் தான், ஆனால் இன்றைக்கி பேட்டிங் வந்தார்னா அடி வெளுத்துட்டு போயிடுவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குர்ஜப்னீத் சிங் தான் நேற்று மேட்ச்சை வின் பண்ணியே வந்து கொடுத்தாரு. கடைசி நேரத்தில் வந்து 9 பாலுக்கும் என்னமோ 25-30 அடித்து அந்த டீம் வந்து வின் பண்ண வந்து வச்சார். ஸோ எத்தனை பேர் நான் சொன்னதை பார்த்து அவர் கரெக்டாக டீமில் எடுத்தீங்கிறது வந்து தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச் ஒரு ஜாக்பாட் மேட்ச்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்சாகவும் வந்து அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ், இவரையும் நான் கேப்டனில் வந்து கொடுத்துருந்தேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். இவரும் ட்ரீம் டீம் வந்தார். குர்ஜப்னீத் சிங்கும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாகவும் வந்து வந்திருந்தாங்க, அதிகப்படியான பாயிண்ட்ஸு. அடுத்தது ஆர் ராஜ்குமார், அவருமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கடைசியில் வந்து ஒரு அதிரடியாக 30 ரன் அடிப்பார் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அடிச்சிருந்தார். விக்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்து ஆர் ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ் குமார், அவர் நல்ல ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீம் வந்துட்டார். அடுத்து எஸ் யாதவ் கேப்டன்லேயே கொடுத்துருந்தோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அடுத்தது ஜி பெரியசாமி, கணேஷ் மூர்த்தி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரல. ஆனால் ட்ரீம் டீம் கிட்ட நெருங்கி பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம கொடுத்ததில் நேற்று ட்ரீம் டீம் வராமல் போனது, பெருசாக பாயிண்ட் எடுக்காமல் போனது வந்து பார்த்தோன்னா அதிசயராஜ் டேவிட்சனும் அத்திக் ரஹ்மான் தான். இந்த அத்திக் ரஹ்மான் ரொம்ப லேட்டாக ஆகிட்டாங்கனால விளையாட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அதிசயராஜ் டேவிட்சன் விக்கெட் எடுக்கல. இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. கே ராஜ்குமார் கூட வந்து பார்த்திங்கன்னா 23 ரன் கிட்ட அடிச்சிருந்தார். அவருமே நல்ல பாயிண்ட் தான் எடுத்திருந்தார். ஸோ நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. நேற்று நம்ம கொடுத்தது ஒரு பெஸ்ட்டு ப்ரெடிக்ஷனு. ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஓடவே வந்து இல்லை. மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 பேரோ 30 பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்கல. ப்ரெடிக்ஷன் சரியாக வராதப்போ 2000 பேர் 1000 பேர்கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரெடிக்ஷன் நல்லா இருப்ப வந்து பார்த்திங்கன்னா யாருமே பார்க்கல. இதில் இன்னும் பெரிய சோகம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா, யாருமே எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து போடலை அந்த வீடியோவில். ப்ரெடிக்ஷன்ஸ் இவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கீங்க கூட எந்த ஒரு கமெண்ட் வந்து போடலை. இப்போ 20-30 வீஸ் கூட வந்து போக மாட்டேங்குது. அப்படி இருந்தும் நான் வந்து வீடியோ ப்ரெடிக்ஷன் வந்து எடுக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன் எடுத்து வீடியோ வந்து போடுறேன். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வந்து பண்ண மாட்டேறீங்க. ஏன்னே வந்து தெரியல. இப்போ வியூஸே வரலைனா கூட நான் வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடுறேன், ஒரு சில பேர் கேட்குறக்காண்டி. ஆனால் யாருமே ஒரு கமெண்ட் கூட வந்து போட மாட்டேறீங்க ப்ரெடிக்ஷன் நல்லா வந்திருக்குன்னு. இதே என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ரெடிக்ஷன் சரியாக வரலனா மட்டும் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வரும். ஆனால் ப்ரெடிக்ஷன் என்றைக்கெல்லாம் நல்லா வருதோ, எக்ஸலண்ட்டாக வருதோ அன்றைக்கி யாருமே ஒரு கமெண்ட் கூட போடுறது கிடையாது. அது ஏனே புரியல. அப்புறம் நேற்று 2வது மேட்ச்சுக்கு பிளேயர்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே 2 கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து போட்டார். அந்த மேட்ச்சுக்கு அப்டேட் பண்ணலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டார். ஆனால் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் நடந்த மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் கூட வந்து போடலை. நேற்று மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியலை. இன்றைக்கி மேட்ச்லாம் அப்டேட் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இனிமேல் 2 மேட்ச் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வீடியோ வராது. ஒரு மேட்ச் இருக்க அன்றைக்கி மட்டும் தான் வீடியோ போட போகிறேன். அப்படி 2 மேட்ச் இருக்கனால டெலிகிராம் சேனலில் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்டேட் வந்து பண்ணுறேன். ஏன்னா 2 மேட்ச் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ மேக் பண்ணி போட முடியல. 2 மேட்ச்சுக்கும் ப்ரெடிக்ஷன் எடுத்து வின்னர் ப்ரெடிக்ஷன் வேறு எடுத்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் 2 மேட்ச் இருக்க நாளைக்கு வீடியோ வராது.
சிங்கிள் மேட்ச் இருக்க அன்றைக்கி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச்சுக்குமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். இப்போது இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். 6 ஆகஸ்ட்டு முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது அஜித் ராம் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்து ஹரி நிஷாந்த் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அடுத்து ஆர் கவின் ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான் அவர். ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோர் அடிப்பார், ஆனால் வந்தோடனே விக்கெட் ஆயிடுவார். அடுத்து பொய்யாமொழிக்கு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். பொய்யாமொழிகிட்ட வந்து 3 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச்சில். அடுத்ததாக ராகில் ஷா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் வந்து இருக்குது. அடுத்ததாக சன்னி சந்து அவரும் ஆர் கவின் போலவே ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான். இங்கே 2 பேரும் ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க, இல்லைனா வந்தோடனே விக்கெட் ஆயிடுவாங்க. அடுத்ததாக ஆர் விவேக் எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டிங்கை வந்து இன்றைக்கி கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கார்த்திக் மணிகண்டன் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் வந்து இருக்குது. அடுத்து நிதிஷ் ராஜகோபால் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது கடைசியாக பார்த்தோன்னா முகமது ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்ததாக கோவை கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஷாருக் கான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அடுத்து ஜிதேந்திர குமார் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக வந்து இருக்குது. அடுத்து லோகேஸ்வர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. மான் பஃப்னா, மாதவ் பிரசாத், சச்சின் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்து இருக்குது. இதில் யாராவது ஆல்ரவுண்டராக இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் நீங்கள் டீமில் எடுத்துக்கங்க. இதில் யார் ஆல்ரவுண்டர்னு எனக்கு தெரியல. அவங்க ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. மற்றபடி ஒருத்தர் பவுலிங் மட்டும்தான் போடுறாரு, ஒருத்தர் பேட்டிங் மட்டும்தான் ஆடுறாருனா அவர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம்தான் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு சாய் சுதர்சன் இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சித்தார்த் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வித்யத் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா தீபன் லிங்கேஷ் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, குறைவாக தான் வந்து இருக்குது. இப்போ சேலம் ஸ்பார்டன்ஸ்லையும் லைக்கா கோவை கிங்ஸ், விடா கோவை கிங்ஸ்லையும் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு 22 பிளேயர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், யாரெல்லாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் யாருன்னு ஜாயின் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது, அதுக்கு வீடியோ வராதுங்கிறப்போ டெலிகிராம் சேனல் தான் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டாஸ் போட்டதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பொறுத்து நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் வந்து பண்ணுவேன். புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல டீம் போகிறதுக்கு நீங்கள் மறந்துடாமல் டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சேலம் ஸ்பார்டன்ஸில் அபிஷேக், அஜித் ராம், ஹரி நிஷாந்த், பொய்யாமொழி, ஆர் விவேக், நிதிஷ் ராஜகோபால் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். கீழே இந்த ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயரை நான் விட்டுட்டேன். ஆர் கவினும் அப்புறம் வந்து சன்னி சந்துவையும் விட்டுருக்கேன். அதனால் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து அவங்க 2 பேரில் யார் நல்லா விளையாடுங்கிறத பார்த்துட்டு அப்டேட் வந்து பண்ணுறேன். அடுத்து லைக்கா கோவை கிங்ஸில் வந்து பார்த்தோன்னா ஷாருக் கான், ஆண்ட்ரே சித்தார்த், லோகேஸ்வர், சாய் சுதர்சன், சித்தார்த் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க தான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட் யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக், பொய்யாமொழி, விவேக், சாய் சுதர்சன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தேன். நேற்று வீடியோவில் இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி ஜாக்பாட் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை டீம் வந்து செம்மையாக ஜெயித்தாங்க. கடைசியில் தோக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போய்ட்டு அங்கேருந்து ஜெயித்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஜாக்பாட் மேட்ச்சு. ஸோ நேற்று அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. நேற்று மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவேன். அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சில பேர் சொல்கிறாங்க ஃபேண்டசியே இல்லை, ட்ரீம் 11 அது வரலை, அப்புறம் எதுக்கு நாங்கள் வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபேண்டசி இல்லைனாலும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதில் சில பேர் ப்ளே பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ட்ரீம் 11 மட்டும்தான் இது டிஎன்பிஎல் வந்து கொண்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறப்போ நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த ட்ரேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் எப்போயுமே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பிளேயர்ஸை பொறுத்தே நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளேயர் 3 விக்கெட் எடுக்க சொல்லணும்னா, இப்போ நேற்று மேட்ச்சில் கூட ஆண்டனி தாஸ் வந்து சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ராடான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லியிருப்பேன். அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பார்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ அவர் பவுலிங் போட வராருனா மேட்ச் நல்லா போய்ட்டுருக்குன்னா அங்கே விக்கெட் விழுந்துடும். அவர் கண்டினியூவாக 3 ஓவர் அடுத்தடுத்து 1/1 ஓவர் முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அப்போ அவர் விக்கெட் எடுப்பாருங்கிறப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணி அழகாக அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க, ஏன் பார்க்க மாட்டேங்கன்னு புரியல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் குர்ஜப்ரீத் சிங் வந்தாருன்னா பேட்டிங் அடி பொழப்பான்னு சொல்லியிருந்தேன். நேற்று கடைசியில் 20 பாலுக்கு 45 அந்த மாதிரி இருக்குது. அப்போ குர்ஜப்ரீத் சிங் இறங்குறாரு. வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆட்ஸ் வந்து 18-20 இருந்திருக்கும். அப்போ எப்படியும் ஒரு 2 6 ஒரு அடித்தா கூட இறங்கும், ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரியை போட்டுட்டிங்கன்னா செம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கடுத்து தான் சொல்கிறேன். வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எதையும் ஓட்டி விடாமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இப்போ நான் இங்கே எல்லாமே ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப ஜாக்பாட் நடக்கும், இவர் பேட்டிங் வந்தார்னா அடிப்பார், ரன் அடிப்பார், இவர் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கார், இதெல்லாம் சொல்கிறேன்னா இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு, நம்ம பிளேயர்ஸ் யார் யார் சிவிசி சொல்கிறாங்க இதை மட்டும் பார்த்துட்டு போக சொல்லிட்டு ஓட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. நேற்று நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போய் வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. ஏன்னா அப்போ 20-30 கூட ஓடலை, அதுக்கப்புறம் 60 வீஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் அது பார்த்து எந்த யூஸ் இல்லையே. நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா நடக்கிறப்ப அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம்.